மலேசிய ஆயுதப்படையின் முன்னாள் வீரர்கள் சங்கத்தின் சொத்துக்களை சந்தை மதிப்பை விட குறைந்த விலைக்கு விற்பனை செய்தது தொடர்பான ஊழல் வழக்கில் 60 வயது மதிக்கத்தக்க ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC கைது செய்துள்ளது. பினாங்கில் உள்ள MACC அலுவலகத்தில் அவர் வாக்குமூலம் அளிப்பதற்காக ஆஜரான போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே சந்தேக நபர் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளரிடமிருந்து சுமார் 4,05,000 ரிங்கிட் தொகையை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சந்தேக நபர் 2015ஆம் ஆண்டு PVATMஇன் தகவல் பிரிவு தலைவராக இருந்தபோது நிகழ்ந்துள்ளது. பினாங்கில் உள்ள 5 அடுக்குமாடி வீடுகளை விற்றது தொடர்பாக 12 சந்தேகத்திற்கிடமான பண பரிமாற்றங்கள் குறித்த விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2009 MACC சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் இந்த சந்தேக நபர் வரும் புதன்கிழமை பட்டவர்த் சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.